ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாங்காய் போட்ட சுரக்காய் சாம்பார் தான் செய்ய போகிறோம். இது ஒரு டேஸ்டியான ரெசிபி. இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு கப் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எடுத்து ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள். நான் ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். பெரிய தக்காளினால 1 போதும், சின்னதுனா 2 சேர்த்துக்கோங்க. இப்போ அதை 4-5 விசில் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு சுரக்காயை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தோலை நல்லா நம்ம சீவிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். இப்போ சுரக்காயை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பருப்பு கொதிக்கும் போது இந்த காயை அதில் சேர்த்து நல்லா கிண்டி விடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சாம்பார் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி. இப்போது இதில் நான் மாங்காய் கட் பண்ணி போடுறேன். நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் காய் வெந்ததும் இதில் கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் தக்காளி எல்லாமே புளிப்புனால கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போது நல்லா வெந்துடுச்சு சாம்பார். காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போது சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன் தாளிக்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சாம்பார் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ அந்த சாம்பாரில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம், கடுகு, சீரகம், வெங்காயம் சேர்த்து நம்ம நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா நம்மளோட தாளிப்பை சாம்பாரில் சேர்த்துடலாம். இப்போது சூப்பரான சுவையான மாங்காய் போட்ட சுரக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த யம்மி சாம்பாரை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.